பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு செப்டம்பர் 15 திருச்சியில் மாமனிதன் வைகோ, இளம் தலைவர் துரை வைகோ அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் உள்ளேயே நீங்க சொல்லுகிற சமூக போராளி அந்த பஞ்சாயத்துல கலந்துக்கிறேன். பொறுக்கி புறம்போக்கு கட்ட பஞ்சாயத்து ராபரி சீட்டிங் ஃபெலோ சார். எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட், சீமான் சப்போர்ட், தமிழிசை சவுந்தரராஜன் சப்போர்ட். நான் கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இது யார் தெரியுதா? அர்ஜுன் சம்பத் யோகியவான் இருக்கார்ல, அந்த யோகியாவனுடைய தளபதி. இவர் அடி வாங்கினதுக்கான ஆதாரம் தான் இருக்கு. ஆனா இவர் போய் அடிச்சாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? பிளேடு எப்படி போட்டா எப்படி கிழிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சவன் தான் சார் அதை கையில வச்சுட்டு கிழிக்க முடியும். நீங்க பிளேடை வச்சுட்டு நீங்க சுத்திடுவீங்களா? பிளேடு உங்களை வெட்டிடும். அதுக்கு நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அந்த எக்ஸ்பர்ட் தான் இவன். சினிமா மாதிரி பயங்கர ட்விஸ்டா இருக்குது, ஆதாரம் இருக்காது. நான் சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியா காட்டுறேன்னு தான் சொல்லிட்டேனே. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் விசிக துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த். வணக்கம். வணக்கம். மழை வெட்டும் தூவானம் விடாத மாதிரி விசிகாவுக்கும் புரட்சி தமிழகத்துக்கும் என்னதான் பிரச்சனை? இன்னமும் இந்த பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லை. ஒரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, திருமாவுக்கு பதட்டம் வந்துட்டு இவர் ஹேண்டில் பண்ண முடியல, ஒரே சமூகத்துல இன்னொருத்தர் வராரா, இப்படி ஒரு தலைவர் மேலெழுந்து வரதை தடுக்கிறாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. நாம் தமிழர் மட்டும் இல்லாமல் பலரும் ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவான குரல்களை வைக்கிறாங்க. இப்போ இதுல திருமாவுடைய நிலைப்பாடு என்ன? திருமா பதட்டப்படுறாரா? அதாவது ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் குறிப்பிட்டிருக்கிறேன், மலைக்கும் மடுவுக்கும் சமப்படுத்த முடியுமா? அல்லது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட முடியுமா? சிகரத்துக்கும் படுகொலிக்கும் ஒப்பிட முடியுமா? எங்கள் தலைவர் சிகரம், ஏர்போர்ட் மூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த பொறிக்கி மூர்த்தி, அவன் ஒரு பாதாள சாக்கடை. ஆகவே இவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகைச்சுவையாக இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு எந்த விதத்திலும் ஒரு புள்ளியிலும் கூட இவர் எங்களுக்கு எந்த விதத்திலும் போட்டியும் கிடையாது, எந்த விதத்திலும் கிடையாது, எந்த விதத்திலும் எங்களுக்கு நிகரும் கிடையாது. அந்த மூர்த்தி, நான் அவரை திருட்டு மூர்த்தி தான் சொல்லுவேன். சரிதானா? கோச்சிக்காதீங்க. ஏன்னா உண்மையை சொல்ல பலரும் கேட்குறாங்க, என்ன ரஜினிகாந்த் சார் இவ்வளோ அழகா பேசுறாரு, கொஞ்சம் நாகரிகமாக பேசலாமே. நாகரிகம் தான் அது. நான் திருட்டு மூர்த்தி என்பது நாகரிகம் தான். ஏன்னா திருட்டு வழக்கு இருக்குது சார் அவர் மேலே. அதனால நான் சொல்கிறேன், அது அடுத்து நான் வரேன். நான் அவர் எங்கள் தலைவருக்கு நிகராக தன்னை நினச்சிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் என்ன நிதர்சனம்னு ஒன்று இருக்குல்ல, அவர் எந்த விதத்தில் எங்கள் தலைவருக்கு அவர் நிகராக யோசிக்க முடியும் சார்? அந்த பிரச்சனை, அந்த சண்டையே எங்கள் தோழர்கள், அந்த பகுதியினுடைய இளைஞரணி பொறுப்பாளர் அவர். அதுவும் கூட திலீபனுக்கும் அவருக்கும் தான் அடிதடி சண்டை. அவர் எங்கே ஈக்குவலாக இருக்கார் பாருங்க. அவரை ஏன் எங்கள் தலைவருக்கு ஈக்குவலாக கேள்வி கேட்குறீங்க? திலீபன் மயிலாப்பூர் பகுதியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளைஞரணி துணை செயலாளர். அவர்கிட்ட இவர் அடிதடிக்கு போகிறார். பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கும் தான். எங்கள் தலைவர் என்பவர் இந்தியா கூட்டணியுடைய 28 தலைவர்களில் 20 தலைவர்கள் ஒருவர். இந்தியா முழுக்க RSS பிஜேபிக்கு எதிராக 2024 தேர்தலை மையப்படுத்தி உருவாகிய இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் இந்தியா முழுக்க வர 20 தலைவர்கள் தான். 20 பேரில் ஒருவர். தமிழ்நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவர், 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஆயிரக்கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்காங்க, 4 MLA 2 MP இருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, ஒரு அறிவார்ந்த தலைவர், சனாதனத்தை எதிர்த்து நிற்கிற உறுதிமிக்க, சனாதனத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற ஒரு தலைவர். நீங்க சொல்ற மாதிரி நீங்களே ஒரு ஹைட்ல இருக்கீங்க, அப்படியே நீங்க அவரை கண்டுக்கிறீங்க, அவரை சீன்றீங்க. அவரை நாங்க கண்டுக்கவே இல்லை சார். அவரை நாங்கள் சீண்டவே இல்லை. எந்த இடத்துல நாங்கள் கண்டுக்கிட்டோம், எந்த இடத்துல நாங்கள் சீண்டோம் நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? அந்த பெரம்பலூரில் ஒரு கூட்டம் போட்டேன், அதில் கல்வீசி தாக்குனாங்க, அங்கே தானே பிரச்சனையை ஆரம்பிச்சுங்கிறார் அவர். சார், எங்கள் தலைவர் இவர் யாருன்னு தெரியாது. முதல்ல எங்கள் தலைவர் இந்த மாதிரி 1000 உதிரிகள் இருக்கிறாங்க, 1000 காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் இருக்கிறாங்க,
1000 கைக்கூலிகள் இருக்கிறாங்க. சனாதனத்தினுடைய கைக்கூலிகள், ஆதிக்க சக்தியினுடைய கைக்கூலிகள் 1000 பேர் இருக்கிறாங்க. 1000ல் இவர் ஒருவர் அல்லது லட்சத்தில் இவர் ஒருவர். இவரையெல்லாம் கணக்கில் கொண்டு நாங்கள் வந்து யோசிச்சோம்னா நாங்கள் என்ன சார் ஆகுது? சார் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே அவர் ஒரு பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், விளிம்பு நிலை மனிதர். அவரை தோல் தூக்கி விடுறது தானே உங்கள் அரசியலே. நீங்கள் அதுக்கு மாறா அவரை அடித்து உட்கார வைக்கிறது என்ன விதமான அரசியல்? அதாவது சார், கட்டபொம்மனுக்கு யார் சார் கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவன் யார் சார்? இதே இந்தியாவில் இருந்த, இதே தமிழ் சமூகத்தில் இருந்த, அதே பாளையத்தில் இருந்த எட்டப்பன் தானே காட்டி கொடுத்தான். இப்போ கட்டபொம்மனும் எட்டப்பனும் ஒன்றாகிட முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுபோல் வந்து கோடரி காம்புகள் உண்டு சார் எல்லா இடத்துலையும். இப்போ இன்றைக்கி வந்து மேதகு பிரபாகரனும் கருணாவும் ஒன்றாகிட முடியுமா? 2 பேரும் ஈழத்தமிழர்கள் தான். 2 பேரும் ஒன்றாகிட முடியுமா? அந்த அளவுக்கு கூட ஒப்பிட முடியாது. ஏன்னா இவர்கள் எல்லாரும் அவங்கவுங்க படையில் இருந்தவங்க. எட்டப்பன் கட்டபொம்மன் படையில் இருந்தவர், கருணா விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர். அதில் கூட வந்து இந்த இவர் வந்து அவங்கள ஒப்பிடுறது கூட இவருக்கு தகுதி கிடையாது. அப்போ வந்து ஒரே சமூகமாக இருந்தாலும் எங்கள் தலைவரை பொறுத்தளவுக்கு சமூகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மனிதன் பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தன் வந்து இந்த சமூகம் அப்படின்னு சொன்னாவே அது சனாதனத்தை ஏற்றுக்கிட்டோம்னு அர்த்தம். கருத்தின் அடிப்படையில் என் மூளையில் என்ன பிறக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, நான் எந்த சமூகத்தில் பிறந்தேன், எந்த தாயின் வயிற்றில் பிறந்தேன், அந்த தாய் என்ன சாதி, அந்த தந்தை என்ன சாதி, அதன் அடிப்படையில் நான் ஒரு சமூகத்தை சார்ந்தவன் என்று சொன்னாலேயே அது வந்து ஒரு பிறப்பின் அடிப்படையை நாம் ஏற்றுக்கொண்டதாக பொருள். எங்கள் தலைவர் என்றைக்கோ சாதியை வந்து உதறி தள்ளிவிட்டார். என்றைக்கோ சாதியை ஒழிக்க வேண்டும் என்று புறப்பட்டு விட்டார். அவர் சிந்தனையில் பிறந்திருப்பது சாதி ஒழிப்பு, அவர் சிந்தனையில் பிறந்திருப்பது சமத்துவம், அவர் சிந்தனையில் பிறந்திருப்பது சமூக நீதி, அவர் சிந்தனையில் பிறந்திருப்பது சமதர்மமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று தன்னை ஒப்படைத்து கொண்ட அந்த உழைப்பு இருக்கு இல்லையா, அந்த எண்ணம், அந்த கொள்கை இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் அவரை பார்க்கணும். இவர் வார்த்தைக்கு வார்த்தை நான் பறையர் பேரவை, பறையருக்கு என்ன செஞ்சது, பறையர்கள் இந்த திமுக அரசு வந்து பறையர்களை வஞ்சிக்குது. சரிதானே சார்? அந்த பார்வை எப்படி நான் ஒடுக்கப்பட்டனோ அது என்னுடைய அடையாளமா மாத்திட்டு நான் கோவப்படுறேன், என்னுடைய கோவத்தை வெளிப்படுத்துறேன், சரிதானே? அது எப்படி சார் சரி? நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட நிலை என்பது அது மாற்றுக்கருத்து கிடையாது சார். அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் என்பது மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் உன்னை ஒடுக்குவன் வந்து உன்னை வந்து எந்த அடையாளத்தை சொல்லி உன்னை இழிவுபடுத்துகிறானோ அந்த அடையாளத்தை நீ தூக்கி என்று நீயே சுமருகிற பொழுது, நீயே அந்த அடையாளத்தை விரும்பி ஏற்கிற பொழுது, நீயே அந்த அடையாளத்துக்கு பெருமை சேர்க்கிற பொழுது, உன்னை ஒடுக்குகிற இன்னும் மற்ற சமூகங்களுடைய அடையாளத்தை நீ ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ வந்து உன்னை வந்து மற்ற சமூகம், இப்போ வந்து ஆதிக்க சமூகம் என்று சொல்லக்கூடிய சமூகம்லாம் உன்னை அடிக்கிறான், வெட்டுறான், குத்துறான்னா அவன் உயர் சாதி, நான் கீழ் சாதி அப்படின்னு நீயே ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். நீ என்ன பண்ணணும்னா ஒடுக்குமுறை எங்க இருந்தாலும் எதிர்க்கணும். சாதிக்கு தான் நடந்தா எதிர்ப்பான் அப்படிங்கிறதாலும் கிடையாது சார். இதுல நீங்க சொல்ற ஆதிக்க சமூகம்னு சொல்றவங்க எல்லாம் அவருக்கு ஆதரவா நிக்கிறாங்க, உங்களுக்கு எதிராக. அதுதான் சார் ஆள் காட்டிங்கிறேன். அதுதான் சார் வந்து ஆதிக்கத்தினுடைய வாலாட்டி, ஆதிக்கத்தினுடைய கைக்கூலின்னு அதுதான் சொல்றேன். இவர் சங்கராச்சாரியார்கிட்டே வந்து கைக்கூலியா இருந்தவர் தான் சார். சங்கராச்சாரியாருக்கு அடியாளா இருந்தவர். சங்கராச்சாரியாருக்கு ஒரு டீம், அடியாள் டீம் வச்சிருந்தாரு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது. ஒரு டீம் இருந்துச்சு, நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த ரவுடி கூட்டத்தில் இவர் ஒரு ஆள், சரிதானா? இன்னும் சொல்ல போனால் இவருடைய வந்து தொடக்கமே மிக சிக்கலாக இருக்குது. நான் நேற்று ஒரு காணொளி பார்த்ததுனால சொல்கிறேன். அந்த காணொலியில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இவருக்கு எப்படி ஏர்போர்ட் மூர்த்திங்கிற வந்ததுன்னு நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். அதுக்கு முன்னாடி போகுது வரலாறு. என்ன வரலாறு போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் 16-17 வயசு இருக்கும் பொழுது அந்த ஏர்போர்ட்டில் தான் வேலை பார்த்தாராம். அப்போ அங்கே வந்து இரும்பு திருடி விற்பார் அல்லது அங்கே குற்றச்செயல்களில் ஈடுபடுவார். அதனால் அப்போவே ஜுவைனலாக இருக்கும் பொழுதே, சிறாராக இருக்கும் பொழுதே இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர் சிறார் சிறைக்கு சென்றவர் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், இவர் மேல் வழக்கு போட்டவர். அவர் பேர் சந்திரசேகர். அவர் தான் நிக்நேம் வைப்பாங்கல்ல குற்றவாளிகளுக்கு. அப்போ ஏர்போர்ட்டில் திருட்டு வேலைகள் செஞ்சதுனால, ஏர்போர்ட்டில் வந்து குற்றச்செயல்கள் செஞ்சதுனால ஏர்போர்ட் மூர்த்தின்னு அவர் தான் வச்சாருன்னு ஒருத்தர் சொல்கிறார். இல்லை உங்களுக்கு தெரியாது இல்லை, ஏர்போர்ட் தொழிற்சங்கத்திலையும் அவர் இருந்தார், அதனால தான் அந்த பேர் வந்துச்சுன்னு இன்னொரு தரப்புலையும் ஒரு கருத்து சொல்லப்படுது இல்லை. அதாவது என்னென்னா அது அவங்க வேண்டியவங்க சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனால் ஏர்போர்ட்டில் குற்றச்செயல் செஞ்சாரா இல்லையாங்கிறது கேள்வி தானே. அங்கே ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருந்தாரா இல்லையா என்பது ஒரு கேள்வி தானே. இருந்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்குது தானே. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தானே. அவர் சிறைக்கு வந்து சென்றிருக்கார் தானே.
இப்போ அவருக்கு அவருடைய அவரை அடிக்கிறாங்க, ஜட்டியோட உட்கார வைக்கிறாங்க, மனித உரிமையில் அவருக்கு மீறப்படுது என்று எங்கள் தலைவரே ஃபோன் பண்ணியிருக்காரு. ஏன்னா எங்கள் தலைவரை போய் நீங்கள் பேட்டி எடுங்க, அது அவர் சொல்ல மாட்டார், இதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். இருந்தாலும் சொல்கிறேன், சரிதானா? இதெல்லாம் விரும்ப மாட்டார். நீங்கள் கேட்டாலும் அதை புறக்கணிச்சிடுவான்னு வச்சுங்க. நான் சொல்கிறேன், நான் தெரிஞ்சு சொல்கிறேன். ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் எனக்கு. நான் உறுதியான தகவலாக தான் சொல்கிறேன். அதனால் இப்படிப்பட்ட இல்லை, நீங்கள் அந்த கருத்தை போன பேட்டியில் சொன்னதுக்கப்புறம் கூட அதை என்னவா சொல்கிறாங்கன்னா, ஒரு செயின் பறித்தவருக்கெல்லாம் திரும்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது இந்த மாதிரி பேசுகிறாங்க. சார், செயின் பறித்ததுக்கு சப்போர்ட் பண்ணல, மனித உரிமை மீறலுக்காக அவர் அதை எதிர்த்தார். அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். இவர் செயின் பறித்தாரு, நிரூபிக்கப்பட்டது என்று தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணல. அப்போ என்ன இவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் தலைவர்கிட்ட சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி செயினை திருட்டுட்டதா சொல்லி இந்த சமூகத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வச்சு அடிக்கிறாங்க, ஜட்டியோட உட்கார வச்சுருக்காங்க, கையை சங்கிலியால் போட்டு பிணைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இவர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்ன இப்படி ஒரு சம்பவம் நடக்குதாம்ல உங்கள் ஸ்டேஷனில் அப்படிங்கும்போது, இல்லை என்ன சார் நான் சொன்ன மாதிரி என்ன இந்த மாதிரி மோசமான ஆளுக்கு திருட்டு பையனுக்கெல்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான், அந்த குற்றம் பண்ணியிருக்கான்னா எங்கள் தலைவர் அப்பவும் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவர் தப்பு பண்ணால் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணல. அதான் இந்த மாதிரி கேட்குற அரைகுறைகளுக்கு மீண்டும் நான் விளக்கம் சொல்கிறேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணல, குற்றச்செயலுக்கு சப்போர்ட் பண்ணல. குற்றச்செயலை செஞ்சிருந்தாலும் கூட நீ அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. அதுக்காக மனித உரிமையை மீறாதீங்க. 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்காதீங்க. அடிக்கிறது, ஜட்டியோட உட்கார வைக்கிறது, கையை சங்கிலியால் போட்டு பிணைஞ்சி கட்டி வைக்கிறது, இது மனித உரிமை மீறல். குறிப்பாக ஒரு குற்றவாளிக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகிறப்ப விலங்கு கூட மாட்டக்கூடாதுன்னு சொல்லுது. எது ஹேண்ட் கப்பு போடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் தான் அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன குற்றவாளி ஆதரவாக இருக்குன்னு அர்த்தம். என்னது திருடினவனுக்கு, கொலை பண்ணவனுக்கு, ராபரி பண்ணவனுக்கு கையில் விலங்கு போடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்போ அவர்களுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சார்பாக இருக்குன்னு சொல்லாமா? அப்படி சொல்ல முடியாது. மனித உரிமை மீறாதீங்க. தண்டனை நீங்கள் குற்றத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்தா அவனுக்கு சிலை ஜெயிலுக்கு அனுப்புங்க, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அதுதான் உங்களுடைய வேலையை தவிர நீங்கள் அவனை அடிக்கிறதோ வெட்டுறதோ குத்துறதோ அவனை இது ஒத்துக்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதோ சித்திரவதை பண்ணுறதோ அது செய்யக்கூடாது. அது சட்டத்தின்படி தப்பு, அது மனித உரிமை மீறல். ஐநா சபையினுடைய மனித உரிமை பிரகடனம் ஒன்று நடந்துச்சு 1949, அதுக்கு எதிரானது. அப்போ மனித உரிமை மீறலுக்காகத்தான் எங்கள் தலைவர் பேசினாரே தவிர இவருடைய குற்றச்செயலுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து விசிக தலைவரை இவர் சில இடங்கள்ல அவமதிச்சாரு, அந்த கோபத்தில் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு தரப்புல இவர் அடிச்சதுக்கான, இவர் அடி வாங்கினதுக்கான ஆதாரம் தான் இருக்கு, ஆனால் இவர் போய் அடிச்சாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, பின்னணிலாம் நிறைய சொல்றாங்க, அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, மேலோட்டமாக சொன்னால் எப்படி நம்புறது அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அதாவது சார், இதை நான் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இவர் எங்கள் தலைவரை ஒருமையில் பேசுகிறாரு தான், இந்த ஆள் பேசுகிறான் தான். எந்த மேடை கிடைச்சாலும் அல்லது எந்த மீடியா கிடைச்சாலும் இந்த மாதிரி விவாதங்களில் பங்கேற்கிற பொழுது அல்லது நேர்காணலில் பங்கேற்கிற பொழுதெல்லாம் அந்த ஆள் பேசுறது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தலைவரை ஒருமையில் பேசுறது, இவனன்னு பேசுறது, நீ என்ன உனக்கு என்ன மீசை இருக்கா, கரப்பாம்பூச்சிக்கு மீசை இருக்க, வாடா பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம், நான் சிதம்பரத்துக்கே வர்றேன், அங்கே போட்டு பார்த்துக்கலாம், அப்படி இப்படின்னு பேசுகிறது தான் அந்த ஆளுக்கு வேலையே, தொழிலே. அப்படி இன்னைக்கு நேற்று பேசலை சார். இன்னைக்கு சோசியல் மீடியாலாம் வந்திருக்கிறதுனால வெளியில் தெரியுது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு, நான் இங்கே தான் சென்னையில் தான் படித்தேன், சட்டக்கல்லூரி படித்தேன். நான் படிக்கிற காலத்திலேருந்து இவரை தெரியும் எனக்கு, நான் பார்த்துருக்குறேன், கூட்டங்களில் பார்த்துருக்குறேன். இவர் தனியாக ஒரு அமைப்பு நடத்துனதெல்லாம் தெரியும். இந்த அமைப்பு நடத்தினாரா வேறு அமைப்பு நடத்தினா எனக்கு தெரியாது. அப்போ எல்லா சூழல்லையும் எங்கள் தலைவரை விமர்சிக்க தான் அவருக்கு வேலை. அவரை ஒருமையில் திட்டதான் அவருக்கு வேலை. யாருக்காக அப்போவேலேருந்து பண்ணுறாருன்னா கைக்கூலியாக தான் பண்ணுறாரு. அப்போவே சங்கராச்சாரியனுடைய கைக்கூலி தான். இப்போ அன்னைக்கே சங்கராச்சாரியை எதிர்த்தவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர். சங்கராச்சாரியாருக்கு அடிபணியாத ஒரு தலைவர் எப்போ 90களிலே நான் சொல்கிறேன். 90களில் 2000 தொடக்கங்களில் சங்கராச்சாரியார் எல்லா தலித்து தலைவர்களையும் கூப்பிட்டு அவர் கைக்குள்ளே வச்சுக்கிட்டாப்புல. அதில் மாட்டாத அல்லது சிக்காத, அதில் உடன்படாத, அதுக்கு எந்த விதத்திலையும் பணிஞ்சு போகாத ஒரு தலைவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர். அப்போவே அவர் சங்கராச்சாரியார் இவருக்கு எதிராக செயல்படுறதுக்கு நிறைய பேரை தூண்டி விட்டார். அதில் ஒரு ஆள் தான் இந்த மூர்த்தி. சரிதானா? இது நேரடியான விஷயம், தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அப்பையிலேருந்து நான் இவரை எனக்கு தெரியும். சரிதானா? அப்போ அவர்கிட்ட கொஞ்ச நாள் இருந்தார். இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க,
அவங்க பேரெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் பேனர் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு இருப்பார். அதனால் வந்து இவர் தொடர்ச்சியாக கைக்கூலியாக வந்து செயல்படுற நபர். இப்போ இவர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எங்கள் தலைவரை திட்டுறது உண்மைதான், இப்படி பேசுகிறானே அப்படின்னு கோவப்படுற இளைஞர்கள் உண்டு. இதை பார்க்குறாங்கல்ல சோசியல் மீடியாவில். அப்போ பெரம்பலூரில் இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இந்த ஆளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் சொன்ன மாதிரி என்ன இந்த பெரம்பலூர் தானே சொன்னீங்க நீங்கள், பெரம்பலூரில் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதில் எங்கள் தலைவர் கூப்பிட்டு சத்தம் போட்டார் சார். நான் தலைவர் பக்கத்தில் இருந்தேன். ஏய் அவன் ஏதோ வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு போகிறான், வந்துட்டு போகிறான், நீங்கள் ஏன்டா போய் இது பண்ணுறீங்க, உங்கள் வேலையை பாருங்கள், இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. இதுக்கு கூட இந்த சம்பவத்துக்கு கூட வந்து அது தனிப்பட்ட பிரச்சனைன்னு அவருக்கும் தெரியும். இப்போ தெரிஞ்சிச்சு அவருக்கும், இது நிலத்து பிரச்சனை. நீங்கள் தான் தனிப்பட்ட பிரச்சனைங்கிறீங்க, அதுக்கு ஆதாரமே எதுவுமே காட்ட மாட்டேங்கிறீங்க. அதான் சார் நான் தான் சொல்கிறேன்னு உங்களுக்கு. இப்போ நீங்கள் கேட்டீங்க, அவரை கேட்டால் டிஜிபி ஆஃபீஸுக்கு வரேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து நிலத்தை அபகரிப்பதற்கான முயற்சியில் நடந்த பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. அதாவது சார் அவர் டிஜிபி ஆஃபீஸுக்கு ஏன் வந்தாருன்னு காரணம் சொல்கிறார் இல்லையா? என்ன காரணம் சொல்கிறாரு? மயிலாடுதுறை மா.க. ஸ்டாலின் வன்னியர் சங்கத்துடைய மாநில பொறுப்பாளர் மா.க. ஸ்டாலின் மீது ஒரு கொலை முயற்சி நடைபெற்றது. அந்த கொலை முயற்சிக்கு நான் வந்து டிஜிபியை சந்திக்க வந்தேன்னு சொல்கிறார். ஆனால் அந்த கொலை முயற்சியை வந்து கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கணும் என்று டிஜிபியை சந்தித்து மனு கொடுக்க வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சேலத்தினுடைய பாமக எம்எல்ஏ அருள் தான் வந்தார். அந்த அருள் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை போன்ற பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நான் ஏர்போர்ட் மூர்த்திக்கு தகவல் கொடுக்கல, நான் வந்து மனு கொடுக்க போகிறேன்னு தகவல் கொடுக்கல, நான் அவரை அழைக்கவும் இல்லை, அவர் வர்றாருன்னு தெரியாது, அவர் இதுக்காக தான் வந்தாருன்னு சொல்வதெல்லாம் எனக்கு வந்து அவர் சொல்லி தான் தெரியுது, எங்களுக்கு தெரியாதுன்றார். அப்போது பாமக அருளுக்கு நீங்கள் தகவலே கொடுக்கல. நீங்கள் ஃபோன் நம்பர் வச்சுருப்பீங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி எந்த டைமுக்கு போகிறாருன்னு கேட்டு வரலாம். அவர் வந்தது 11 மணிக்கு மேலே, நீ வந்தது 9:30க்கு 9:45க்கு, சரிதானா? அப்போ வந்து அருள் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ டிஜிபி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு நீ போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கினியான்னா அந்த போலீஸ் பர்மிஷனும் ஒன்றும் கிடையாது, நீ கேட்கவும் இல்லை, போலீஸும் மறுத்துட்டாங்க. இவர் வந்து எங்கள்கிட்ட கேட்கலன்னு. ஏன்னா இவர் கட்சி தலைவர் இல்லையா, இவர் பர்மிஷன் வாங்கி தானே போகணும். இவருக்கு தான் வந்து நான் வந்து மாபெரும் தலைவர்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது காவல்துறையில் இவருக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க தானே. அப்படி எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இவர் வாங்கலை. அப்போ அதுவே டிஸ்ப்ரூவ் ஆகுது. அதாவது இப்போ என்ன சொல்கிறாரு, நான் அருளை பார்த்து என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ அருளை பார்த்து விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிற நீங்கள், உங்களை கும்பகோணம் கூட்டத்தை நடத்துனதே மா.க. ஸ்டாலின், வன்னியர் சங்க மாநாட்டை நடத்துனதே மா.க. ஸ்டாலின் முன்னின்று. நீங்கள் அவர் ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட உண்டு, நீங்கள் அவர்கிட்டே ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்கலாம், இல்லை நேரடியாக கூட போயிருக்கலாம், சரிதானா? அல்லது அருளை வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி அவர் வீட்டில் போய் விசாரிச்சிருக்கலாம், இல்லை எந்த டைமுக்கு வர்றீங்க டிஜிபி ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரோட சேர்ந்து போயிருக்கலாம். அவரே இல்லைன்ட்டாரு, என்ன தொடர்பு கொள்ளல, நான் இவரை கூப்பிடலன்னு சொல்லிட்டாரு. இது பொய்ன்னு ஆகிடுது. ரெண்டாவது, அவர் வண்டி நிறுத்தின இடத்த உங்களுக்கு சொன்னேன், சரிதானா? வண்டியை கொண்டாந்து எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா, ஒரு 100 மீட்டருக்கு 150 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற டீ கடையில் கொண்டாந்து நிறுத்துறாரு. நிறுத்திட்டு நேரடியாக வந்து, அதாவது டிஜிபி ஆஃபீஸ் கேட்டுக்கிட்ட வண்டியை நிறுத்திட்டு போவாங்க, எல்லாருமே அங்கே தான் நிறுத்துவாங்க. கேட்டு சைடில் பிளாட்ஃபார்ம் இருக்கும், அங்கே நிறுத்துவாங்க. இல்லாட்டி எதிரில் கொண்டாந்து நிறுத்திட்டு போவாங்க. இந்த மீனாம்பாள்புரம் அந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான் திலீபன், சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தோழர்கள் எங்கே உட்காந்துருக்காங்களோ அங்கே கொண்டாந்து நிறுத்திட்டு தோழர்கள்ட்ட பிரச்சனை பண்ணுறாரு. நான் வந்து போன பேட்டியில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அங்கே எப்படி பிரச்சனை நடந்துச்சுன்னு. இப்போது நீங்கள் வந்து மீண்டும் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மா.க. ஸ்டாலின் பிரச்சனைக்காக டிஜிபி ஆஃபீஸ்க்கு வரல, அருள் தான் மனு கொடுக்க போனார். அருள்கிட்ட இவர் வந்து நான் வரேன்னு சொல்லலை, அருளும் இவரை கூப்பிடலை, அருளும் வந்து பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லிட்டாரு, இவரை நான் கூப்பிடலை, இவர் வர்றது எனக்கு தெரியாது, இப்படி வர்றேன் இதுக்காக வந்தேன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். போலீஸும் இவர் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலை, இவர் வராதுங்கிற தகவலே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, சரிதானா? அப்போ இது எல்லாமே பொய்ன்னு ஆகுது. நான் அதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன் இவர் வர்றாரு அப்படிங்கிறத நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, அதான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். அதாவது ராயப்பேட்டையில் பொன்னுசாமி ஹோட்டலுக்கு எதிராக இருக்கிற ஒரு இடம், கிட்டத்தட்ட வந்து பல கோடி ரூபா, ஒரு 4-5 கோடி ரூபா போகிற இடம். அந்த இடம் வந்து சாரா வாஹப் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு சொந்தமான இடம். 1991 அவங்க அம்மா வாங்குறாங்க. யார்? சாரா வாஹப்போட அம்மா வாங்குறாங்க.
அவங்க வாங்கி 2014 பொண்ணு பேரில் வந்து தான செட்டில்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இந்த தான செட்டில்மெண்ட்டு கொடுத்த பிறகு அந்த இடம் இவங்களுக்கு சொந்தமாக இருக்குது. ஆனால் இவங்க எங்கே குடியிருக்கிறாங்கன்னா இந்த சென்னையில் இல்லை, அவங்க வந்து அரேபியாவில் இருக்கிறாங்க, சவுதி அரேபியாவில் இருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து இங்கே யாரை வச்சு பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பில்டிங்கில் கீழே ஒருத்தர் வாடகைக்கு இருந்தார், ஸ்டுடியோ வச்சுருந்தார். புல்லா ராவுன்னு பேர், அவர் பேர். அவர் தான் வந்து ஸ்டுடியோ வச்சுருக்காரு. அவர் மூலமாக 2 மாடி கட்டடம்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அது வேக்கன்ட் பிளேஸா இல்லை பில்டிங் இருக்கான்னு தெரியல அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஆனால் 2 மாடி கட்டிடும், ஆதாரம்லாம் வந்துருச்சு. நீங்கள் நல்ல வேலையாக கேட்டீங்க, நான் ஆதாரத்தை உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன், பிரச்சனை கிடையாது. அந்த கதையை சொல்லிட்டு கொடுக்குறேன். அந்த 2 மாடி கட்டடத்தில் கீழே வந்து இவர் கடை வச்சுருக்காரு. யார்? புல்லாராவ். அவர் வந்து வர வரையும் பணத்தை வந்து அனுப்பிக்கிட்டு இருந்திருக்காரு, வாடகைலாம் வசூல் பண்ணி அனுப்பிக்கிட்டு. திடீர்னு வந்து வாடகைலாம் போய் சேரல. யாருக்கு? சாரா வாகாப்புக்கு போய் சேரல. அப்போ அவங்களுக்கு ஒரு டவுட்டு, அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கல, அவங்க மனைவி எடுக்கிறாங்க. யார் மனைவி? புல்லாராவுடைய மனைவி எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? புல்லாராவ் இறந்துட்டாருங்கிறாங்க. அப்போ அந்த பில்டிங் எல்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்கா, பில்டிங்கில் வந்து அவர் இன்னொரு விஷயம் அதில் வந்து குறிப்பிட விட்டுட்டேன். இவர் கடை மட்டும்தான் அவங்களுக்கு விட்டுருக்காங்க. அது ஒரு சில மேலே கீழே எல்லாம் வந்து ஒரு சில பேர் தான் வாடகை இருக்கிறாங்க, மற்றதெல்லாம் பூட்டி தான் வச்சுருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் இறந்துட்டார். அவருடைய பையன் பேர் வந்து அசோக், ஏகே அசோக். அந்த அசோக்கு பிஜேபிக்கார், சரிதானா? அவர் அந்த ஸ்டுடியோ நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சரி அவர் நடத்த வேண்டியில்லை, அவர் இறந்துட்டார்னா பில்டிங்கை வந்து விட்டுருங்க, பூட்டிடுங்க, நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மாறா என்ன நடக்குதுன்னா, இந்த ஏகே அசோக், இந்த பிஜேபிக்காரு அந்த இடத்துல வந்து பிஜேபி கொடி ஏற்றுனதாக சொல்கிறாங்க. ஏற்றிட்டு அந்த எல்லா பில்டிங்கையும் வந்து ஓப்பன் பண்ணி இவருக்கு வேண்டிய ஆட்கள்லாம் அந்த கட்டடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுங்கிற நோக்கத்தோட இவருக்கு வேண்டிய ஆட்கள்லாம் உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்படி அந்த கட்டடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு யாரை வந்து அவர் உடன் சேர்த்துக்கிறாருன்னா, யாரை வந்து அவருக்கு சப்போர்ட்டுக்காக சேர்த்துக்கிறாருன்னா, இந்த மூர்த்தியை, இந்த திருட்டு மூர்த்தியை. அப்புறம் வந்து அர்ஜுன் சம்பத்துடைய கட்சியை சார்ந்த அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இந்து மக்கள் கட்சியா அதனுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய செந்தில், அவரை வந்து கூட சேர்த்துக்கிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி அதை வந்து அதாவது என்னென்னா உரிமை மாற்றம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. லேண்ட் கிராப் பண்ணி அதை வந்து டாக்குமெண்ட்டே வந்து பொய்யா கிரியேட் பண்ணி வேற ஆளுக்கு மாற்ற முயற்சி பண்ணுறேன். சினிமா மாதிரி பயங்கர ட்விஸ்டாக இருக்குது, ஆதாரம் இருக்காது. நான் சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன்னு தான் சொல்லிட்டேனே, மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியில் என்ன நடக்குதுன்னா, இந்த மூர்த்தி இருக்கான் இல்லையா, இந்த மூர்த்தியினுடைய கட்சி, ஒரு கட்சி இருக்கு இல்லையா, என்ன கட்சி அது? புரட்சி தமிழகம். அந்த கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சிக்கு அவனுக்கு ஒரு மாவட்ட செயலர் உண்டு இங்கே, அந்த தென் சென்னையில். அவர் பேர் வந்து பரந்தாமன். இந்த பரந்தாமன் பேரில், பினாமி பேரில், அதாவது மாவட்ட செயலர் பேரில், தனக்கு பதிலாக இன்னொருத்தர் பேரில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஏகே அசோக்குன்னு சொன்னோம் இல்லையா, புல்லாரோடைய பையன், வாடகைக்கு தானே இருக்கிறாங்க, அவரு இந்த பில்டிங்களுக்கு வந்து பவர் ஆஃப் அட்டார்னி போல் இவர் பேரில் இந்த பில்டிங்கை விற்கிறதுக்கு எல்லாமும் செய்கிறதுக்கு இவருக்கு பவர் வந்து அந்த சாராவாக இப்போ கொடுத்தா மாதிரி ஒரு பொய்யான டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி, அந்த டாக்குமெண்ட்டின் அடிப்படையில் இந்த அசோக், ஏகே அசோக், இந்த பிஜேபிக்காரு இந்த மூர்த்தியோடைய மாவட்ட செயலாளர், மூர்த்தியோடைய பினாமி, அந்த பரந்தாமன் பேரில் அக்ரிமெண்ட் போடுறாரு. அக்ரிமெண்ட் போட்டு அவரு பேரில் இந்த பில்டிங்கை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படியே மாற்றி எப்படியாவது வந்து ஒரு லிட்டிகேஷனை கிரியேட் பண்ணி விற்று லாபம் பார்க்குறது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் உடனிருந்து இதெல்லாம் செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மூர்த்தி, சரிதானா? அப்போ முயற்சி பண்ணும்பொழுது இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிது. இப்போ இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்திருக்கு சார், இது ரொம்ப நாளாக நடக்குது போல இருக்குது. அவங்க 2022 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த யார் மேலே, இந்த அசோக் மேலே. இவன் வந்து இவங்க அப்பா இறந்துட்ட பிறகு இவன் வெளில போக சொல்லிட்டோம், இவன் வெளியில் போகாமல் யாரோ ஆட்களை கொண்டாந்து வச்சிருக்கிறான், தங்க வச்சிருக்கிறான், இவன் வாடகைக்கு விட்டுருக்கான் ஒரு சில கடையெல்லாம். இதுக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கு எதிராக அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து? சவுதி அரேபியாவில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. டிஜிபி ஆஃபீஸ்க்கு ராயப்பேட்டை E2 போலீஸ் ஸ்டேஷன் புகார் கொடுத்துருக்காங்க. புகார் மேல் நடவடிக்கை இல்லைங்கிறப்போ கொரோனா வந்துருச்சு.
22 கொரோனா தானே 20. அப்போ கொரோனாலாம் முடிஞ்சு தான் அவங்க வர வேண்டிய சூழல். அதனால் சவுதி அரேபியாவில் தங்கிட்டாங்க. இதற்கு இடையில் இந்த நடவடிக்கை நடக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம் ஜூலை ஆகஸ்ட்டில் இது நடக்குது. எது நடக்குது? இந்த மூர்த்தி, அந்த செந்தில், இந்த சங்க பரிவாரங்கள், இவர் பிஜேபி, இவர் பிஜேபிக்கு கைக்கூலி, இவர் நம்ம இந்து மக்கள் கட்சி, அப்புறம் இந்து மக்கள் கட்சி, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஆட்டையை போடுறாங்க. எப்படி ஆட்டையை போடுறாங்கன்னா, இந்த ஏகே அசோக் வந்து சாரா வகுப்புக்கிட்ட வந்து பவர் வாங்கினா முறையும் அந்த பவரை வச்சு இந்த பில்டிங்கை வந்து அந்த இவர் பேரில் அக்ரிமெண்ட் போடுறார். யார் பேரில்? மூர்த்தியோடைய மாவட்ட செயலாளர், மூர்த்தியோட பினாமி, என்ன பேர் சொன்னால் பரந்தாமன் பேரில் அக்ரிமெண்ட் போடுறார். இது தெரிஞ்சு அவங்க நேரடியாக வந்துடுறாங்க. நேரடியாக வந்து அந்த வீட்டில் வந்து அந்த பில்டிங்கில் கூடியிருக்கிறாங்க. அப்போ மிரட்டல். யார் மிரட்டுறா? இந்த மூர்த்தியோட ஆட்கள். அவங்க வந்து கொலை செய்து விட தான் மிரட்டுறாங்க. உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறாங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சாரா வகுப்பு தன்னுடைய குடும்பத்தோட இப்போ வந்து பெருங்குடிக்கு வந்து குடி போயிடுறாங்க. வாடகை வீடு அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே இருந்துக்கிட்டு தான் மீண்டும் வந்து E2 போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்படி வந்து என்னுடைய லேண்டை வந்து ஏகே அசோக் வந்து அவருக்கு வேண்டிய அந்த பணபலம், அரசியல் பணம் உள்ள ஆட்களை சேர்த்துக்கிட்டு இந்த பில்டிங்கை வந்து அபகரிக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் வந்து அவங்க இன்னும் மேல் அதிகாரிகள்கிட்ட தான் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் ஃபார்வேர்ட் ஆகி E2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. E2 போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, மேல் அதிகாரிகளுக்கும் கொடுக்குறாங்க. அது ஃபார்வேர்ட் ஆகி வருது. ஃபார்வேர்ட் ஆகி வரும்பொழுது 20ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டுறாங்க சார். எங்கே? E2 போலீஸ் ஸ்டேஷனில் கிரைம் நம்பர் 223/2025. எது எஃப்ஐஆர் நம்பரு? தேதி 20/8/2025, போன மாதம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி. அப்போ 23ஆம் தேதி இந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் விசாரணைக்கு அழைக்கப்படுறாங்க. யார் யார் விசாரணைக்கு போகிறா? இந்த அசோக்கு, அப்புறம் அந்த அசோக்கு யார் பேரில் கொடுக்குறாரு? மூர்த்தியோடைய பினாமி பேரில் கொடுக்குறாரு இல்லையா, அந்த பரந்தாமன், அப்புறம் வந்து யார் அந்த பரந்தாமன், அசோக்கு, அவரோட சேர்ந்த ஆட்கள்லாம் போகிறாங்க. இந்த பரந்தாமனோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது யாருன்னா இந்த மூர்த்தி. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். போனார். ஆதாரத்தை காட்டுறேன் சார். இப்போ ஒரு கட்சி தலைவர் இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போவாரா? போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காந்தாள். நான் ஆதாரம் உங்களுக்கு காட்டுறேன், வச்சிருக்கேன், ஆதாரம் இருக்கு, காட்டுறேன். சரிதானா? அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மூர்த்தி, அந்த இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் செந்தில், இவங்களும் 2 பேருமே போகிறாங்க. இவங்க கூட வக்கீல்லாம் கூட்டு போயிருக்கிறாங்க. அங்கே கூட்டு போன பிறகு அவர் விசாரணை நடத்தி, எஃப்ஐஆரின் அடிப்படையில் விசாரணை நடத்தி ரிமாண்ட் பண்ணுங்கடான்ட்டார். யாரை? இவருடைய பினாமி அந்த பரந்தாம, இன்னும் 2-3 பேர், அந்த அசோக்கு, இன்னும் ஒருத்தர் பேரை மறந்துட்டேன் சார், ஹரிஷா என்னன்னு பேர் தெரில. இவங்க எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணிட்டார். இந்த ஆளு பேர் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். ஏன்னா இவன் தான் முக்கியமான ஆள். இந்த எல்லாரையும் ஏற்பாடு பண்ணி இந்த ஐடியாலாம் கொடுத்து கூட இருந்து பண்ணுறது நீங்கள். அந்த இடத்துல கவுடியா மடம் சாலை சார், எது இந்த பொன்னுசாமி ஹோட்டல் இருக்கிற இடம் வந்து கவுடியா மடம் சாலை. அந்த சாலையில் இருக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தினுடைய ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்குது. அந்த இடத்துல இருக்க சிசிடிவி அல்லது நம்ம பொன்னுசாமி ஹோட்டல் சிசிடிவிலாம் எடுத்திங்கன்னா எத்தனை நாள் இந்த மூர்த்தி போயிருக்கான்னு தெரியும். 100% தெரியும். சரிதானா? அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தன்னுடைய ஆட்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதை இவர் தன்னுடைய வக்கீலை வச்சு அங்கே வந்து மிரட்ட முயற்சி பண்ணுறாரு. ஆனால் எந்த மிரட்டலுக்கும் இன்ஸ்பெக்டர் வந்து பயப்படல, ரிமாண்ட் பண்ணிடுறார். இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு திலீபன் சம்மந்தப்படுறார். யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திலீபன், ஜாகிர், குமரப்பா, எல்லாரும் இந்த 5 பேர் இருக்காங்களா, இவரை அடித்ததா சொல்கிறாங்களா, இந்த தோழர்கள் இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது என்னென்னா, இந்த மூர்த்தி தான் முக்கியமான குற்றவாளி, நான் அவங்களுக்கு சப்போர்ட்டா, சாரா வகாப் இருக்காங்களா அவங்களுக்கு சப்போர்ட்டா, இதனுடைய அடிப்படை ஆதார குற்றவாளியே இந்த மூர்த்தி தான். இவன் தான் வந்து மிக முக்கியமான குற்றவாளி. இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் ஐடியா கொடுத்து, இது எல்லாத்தையும் உடலிருந்து தன்னுடைய பினாமி பேருக்கு வந்து எழுதுனதுக்கு எல்லாமே இந்த மூர்த்தி தான். இவன் தான் ஆவணங்களை வந்து கிரியேட் பண்ணுவோம், பொய்யான ஆவணங்களை. இவனை எப்படி நீங்கள் எஃப்ஐஆரில் சேர்க்கல? இவனை எப்படி நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணல? இதுதான் பிரச்சனை பண்ணுறாரு திலீபன். அப்போது அதனால் இவனுக்கு பெரிய கோவம் அவங்க மேலே. ஒன்று, இடம் கையை விட்டு போயிடுச்சு. எப்படியோ ஆட்டையை போட்டு பல கோடி பார்த்தலான்னு பார்த்தானுங்க, அந்த இடம் கையை விட்டு போயிடுச்சு.
இன்னொன்று தன்னுடைய பினாமி ஜெயிலுக்கு போயிட்டான். இன்னும் அடுத்து என்னடான்னா இவனையும் கைது பண்ண, நம்மளையும் கைது பண்ண சொல்கிறானே, நம்ம பேரையும் எஃப்ஐஆர் போட சொல்கிறானே, அதுதான் இந்த ஆளுக்கு கோவம். இது எப்போ நடக்குது? இந்த 20ஆம் தேதி எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆகஸ்ட்டில் 23ஆம் தேதி இந்த பிரச்சனை நடக்குது போலீஸ் ஸ்டேஷனில். இந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளேயே, ஈட்டூர் ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் உள்ளேயே இது நடக்குது. அந்த இடத்தில் நீங்கள் சொல்லுகிற கட்சி தலைவர், நீங்கள் சொல்லுகிற சமூக போராளி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்து அந்த பஞ்சாயத்தில் கலந்துக்கிறார். அப்படின்னா அவன் இப்போ தலைவரா அல்லது கட்ட பஞ்சாயத்து கேங் லீடரா சார்? யாராவது தலைவர் எங்கள் தலைவர் சொன்னீங்களா சார் இவனுக்கு ஈக்குவல் பண்ணுறீங்களா? என்ன சார் கொடுமை இதெல்லாம் சார், இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல சார். சார் நீங்கள் தான் ஜனநாயகம் எங்கேயாவது ஒன்று சொல்ல முடியுமா சார்? எங்கள் தலைவரை ஒன்று சொல்ல முடியுமா? இவன் ஒரே பஞ்சாயத்து பண்ணிட்டு ஸ்டேஷனாக அலைகிறவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனை போய் அவன் தலைவர்னு சொல்கிறதே தப்பு சார். இப்போ இவன் அங்கே இடத்துல இருக்கிறான் சார். இப்போ இந்த கோபத்தில் தான் சார் இவன் திலீபன் உள்ளிட்ட தோழர்கள் மேலே இவன் கொலை வரையில் இருக்கிறான். கொலை வரையில் இருந்து அது மட்டும் இல்லை, இவன் கூட எங்கள் கட்சியை சார்ந்த ஒரு 2 பேர் ஏதோ பேச்சுவார்த்தையில் இருக்கிறான்னு இவனுக்கு எதோ சப்போர்ட் பண்ணுறாங்க போல இருக்குது கூட. அவங்க 2 பேர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம். நீ எப்படி இந்த சட்டவிரோத செயலில், அதுவும் அவங்க கூட இந்த சட்டவிரோத செயலில் நீ நின்று இருக்க, அப்போ உன்னை டிஸ்மிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் போக மாவட்ட செயலாளர் அவங்க 2 பேரையும் விளக்கம் கேட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டார். கட்சியில் நடவடிக்கை எடுத்தார். இதுவும் போதும் அவனுக்கு. அவங்க கூட பேசினதுனால, அவங்க கூட சட்டவிரோத செயலில் உடன் இருந்ததா புகார் போனதுனால நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு இவனுக்கு தகவல் போகுது. திலீபன் எங்கள் கட்சி கூட்டத்தில் பேசுகிறாரு, இப்படி இவன் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ண வந்தான், இதில் நம்ம கட்சியை சேர்ந்த 2 பேரை போனால் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல பிறகு தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. மாவட்ட செயலர் சாரநாத் நடவடிக்கை எடுக்கிறார். இப்போ இது எல்லாமே கோபம். அதன் பிறகு அவங்க அந்த அந்நாளோட விட்டுறல, தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. மேலே எஃப்ஐஆர் போடணும், அவனை கைது பண்ணணும், அவன் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கோபத்தில் தான் சார் அவன் அங்கே வர்றான். அங்கே சும்மா செவனேன்னு டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்குற எங்கள் தோழர்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுத பாணியாக இவன் வரான் போகிறாங்கிற எந்த தகவலும் இவங்களுக்கு தெரியாது. அவன் தானே சார் நேரம் அவங்க உட்காந்துருக்க இடத்துக்கு வர்றான். அப்போ அவனுக்கு இங்கேருந்து தகவல் போய் தானே சார் வர்றான். இவனுக்கு தகவல் கொடுத்தாலும் அங்கே இருக்குது. அந்த கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் பிடிக்கிறாரு, அது இவருடைய ஆள், இவனுடைய ஆள், அந்த மீனாம்பாள்புரத்தை சார்ந்த ஆள். இப்போ இவங்க டெய்லியாக சார் அந்த தான் வாழ்கிற பக்கத்தில் தன்னுடைய வீடு இருக்கிற இடத்துல இருக்கிற டீ கடையில் உட்காந்துக்கிறாங்க இவங்க. இப்போ அவன் நேரம் இப்போ டிஜிபி ஆஃபீஸுக்கும் போல் நான் சொன்ன மாதிரியா அருள் நான் கூப்பிடலன்ட்டாரு, போலீஸும் அதுக்கு தகவல் இல்லைன்ட்டாங்க, போலீஸ் டீமை அப்பாயின்மெண்ட் வாங்கலை, கத்தியோடு வர்றான் மறைச்சி வச்சுக்கிட்டு. அது ரொம்ப சர்ஜிக்கல் நைஃப்னு சொல்கிற மிக மிக கூர்மையான ஆயுதம். அதை லாபகமாக வீசுகிறா இருப்பாங்க. இது தொழில் தெரிஞ்சவன் தான் சார் வீச முடியும். இந்த பிளேடு பக்கரி, இந்த மாதிரி கூலிக்கு கொலை பண்ணுறவன், இந்த மாதிரி பிளேடு எப்படி போட்டால் எப்படி கிழிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சவன் தான் சார் அதை கையில் வச்சுக்கிட்டு கிழிக்க முடியும். நீங்கள் பிளேடை வச்சுக்கிட்டு நீங்கள் சுற்றிடுவீங்களா? பிளேடு உங்களை வெட்டிடும். உங்களை வெட்டாமல் நீங்கள் சுற்றணும், நீங்கள் வித்தை காட்டணுன்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அந்த எக்ஸ்பர்ட் தான் இவன். இப்போ இதெல்லாம் தெரியாமல் தான் விமர்சிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? நாம் தமிழராக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இந்த விஷயத்தில் விமர்சிக்கிறாங்க இல்லையா? குறிப்பாக விசிகாவினுடைய ரவுடிகள் அடித்தாங்க அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பாஜக முன்னாள் மாநில தலைவர்லாம் போட்டு விமர்சிக்கிறார் சார். இவன் ரவுடிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற ரவுடி கூட்டத்தினுடைய தலைவர்கள் சார் அவங்க. நான் அப்படிதான் சார் சொல்கிறேன். இவன் பாஜகனுடைய வரலாறு என்ன சார்? பாஜக பண்ணுறது என்ன பெரிய ரவுடித்தனம் சார்? கௌரி லங்கேஷ் கருத்தியலாக எதிர்கொண்டாங்களா? சனாதனத்துக்கு எதிராக பேசின கௌரி லங்கேஷை சுட்டுக் கொண்டது யார் சார்? பாஜக. சனாதனத்துக்கு எதிராக பேசின நரேந்திர தபோல்கரை சுட்டுக் கொண்டது யார் சார்? பாஜக. சனாதனத்துக்கு எதிராக பேசுகிற கல்புரிக்கை சுட்டுக் கொண்டது யார் சார்? பாஜக. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஆதாரம் காட்டுறேன்னு. இந்த காட்டுறேன் ஆதாரம், நீங்கள் பார்த்துங்க. இதோ உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன். எஃப்ஐஆர் சரிதானா? ராயப்பேட்டை ஈட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுடைய எஃப்ஐஆர் சார். இந்த எஃப்ஐஆரில் எஃப்ஐஆர் நம்பர் 223 2025 சரிதானா? தேதியை பாருங்க. தேதி 20/8/2025, அதாவது போன மாதம் ஆகஸ்ட் மாதம் 20/8 எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இந்த தகவல் வந்ததா சொல்லியிருக்கிற நாள் 23/1/2022 தகவல் இருக்குது. நான் சொன்னேன் 2022 இந்த பிரச்சனை நடக்குதுன்னு.
இப்போ எஃப்ஐஆர் எப்போ போடுறாங்கன்னா 20/8 போடுறாங்க சார். அப்போ இதில் வந்து 316/2, 318, 333(1)(3), 336/2, 340/2, 316, 318, 331, 336, 340 எல்லாமே சீட்டிங். 420 இல்லை, 420 தான் இப்போ வந்து ஐபிசியை வந்து பிஎன்எஸ்ஸாக மாற்றிட்டாங்களே. 420 செக்ஷன் இது. நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை மோசடி, நிலத்தை அபகரிப்பது, நிலத்தை வந்து நம்பி ஒப்படைச்சதை வந்து கையகப்படுத்திக் கொள்வது. அந்த அசோக்கு உட்பட இவனுடைய டீம் வந்து இப்போ நீங்கள் இதுக்குள்ளே படிச்சிங்கன்னா நான் சொன்ன அனைத்து விவரங்களும் இதில் இருக்குது. இதை நான் உங்களுக்கு தரேன், சரிதானா? இந்த எஃப்ஐஆர், இந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி 23/8/2025 அதாவது போன மாதம் 25ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷனில் இந்த நில அபகரிப்பு கும்பலை வந்து தூக்கிட்டு போய் விசாரணை நடத்துகிறாங்க. அந்த விசாரணையில் கைது பண்ணுறாங்க. யாரை? இந்த மூர்த்தியோடைய பினாமி, அதாவது மாவட்ட செயலாளர், அவங்க கட்சி இருக்க மாபெரும் கட்சி, அதனுடைய மாவட்ட செயலாளர் பரந்தாமன் வந்து அதே அவங்க கூட சேர்ந்த ஆட்களை எல்லாம் வந்து கைது பண்ணுறாங்க. அந்த இடத்துல மூர்த்தி இருந்தார். அப்போ வந்து ஒரு தலைவனுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனா தலைவனா? இவன் வந்து தலைவன் கிடையாது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், நிலத்தை அபகரிக்கிறவன். இன்னும் நான் சொல்கிறேன்ல, அப்போ நிலத்தை அபகரிக்கிற ஒருத்தன் தான் இந்த பஞ்சாயத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் போவான். தன்னுடைய பேருக்காக தன்னுடைய பினாமியை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூடவே போகிறான், விசாரணைக்கு கூட போகிறான். விசாரணையில் கைது பண்ணிடுறாங்க. மேற்கொண்டு விசாரணை நடக்க போகுது. அதில் இந்த பாருங்கள், நான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் காட்டுறேன். பாத்தீங்களா? இதுல அந்த மூர்த்தியை காட்டுறேன். இத பேசுறது வந்து அந்த மூர்த்திக்காக போன வக்கீல். ஜபர் சார் மூர்த்தியா தெரியுதா சார்? போலீஸ் ஸ்டேஷன்ல மூர்த்தி எதுக்கு? நில அபகரிப்பு விசாரணை எப்போ அந்த தன்னுடைய பினாமியோட சேர்ந்து நிற்கிறாங்க. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? இவன் பொறுக்கியா தலைவனா சார்? இவன் கட்ட பஞ்சாயத்துக்காரனா தலைவனா சார்? இவன் தான் சமூக போராளியா சார்? இப்போ இந்த பிரச்சனை இவன் மேல எஃப்ஐஆர் போட்டு இவன் தான் காரணம் சொல்லி தான் திலீபன் பிரச்சனை பண்றாரு. அதனால தான் திலீபனை வெட்டுறான். இப்ப இதை நம்புறீங்களா? இப்ப நம்புறீங்களா? உங்களுக்கு இன்னும் காட்டுறேன். அவர் தரப்புல வேற ஒன்று சொல்லலாம், அவர் தரப்புல கேட்கும் பொழுது அதுவும் சார் நான் சொன்னது ஆதாரத்தோட காட்டுறேன். இதுக்கு மேலேயும் வந்து வேற ஒன்று சொல்லலாம்னா இது அதுதான் சார் பிரச்சனை. இன்வெஸ்டிகேஷன் தடை பண்ணிட்டீங்க, இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்ப இன்வெஸ்டிகேஷன் யாரு போய் டிஸ்டர்ப் பண்றது? இந்த மூர்த்தியோட வக்கீல் தான் பேசிட்டு இருக்காரு. எல்லாரையும் வந்து தனக்காக பேச விட்டு எவ்வளவு வந்து பவியமா நிக்கிறார் போல. இவங்களோட அந்த இந்து மக்கள் கட்சி அந்த ஆள் இருக்கிறாப்புல. யாரு? அவர் பேர் என்ன? அந்த போட்டோஸாவா இருக்கு எனக்கு. இது வந்து அந்த மூர்த்தி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள சார், ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அந்த இடத்து வந்து பிரச்சனையில அரெஸ்ட் பண்ற அந்த நாள்ல உள்ள இருக்கிறார். இது யார் தெரியுதா? அதே இடத்துல அதே நேரத்தில் இதுதான் செந்தில், இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அர்ஜுன் சம்பத் யோகியவான் இருக்கார்ல, அந்த யோகியாவனுடைய தளபதி. இவெல்லாம் வேலையே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும், பொறுக்கித்தனம் பண்ணுறதும், ராபரி பண்ணுறதும், ஏதாவது இடம் வந்து ஆள் இல்லைன்னு தெரிஞ்சால் அங்கே போய் போர்டு. சார் இன்னொன்று மறந்துட்டேன் பாருங்க, இந்த ஆள் வந்து என்னமோ ஒரு கட்சி சொன்னீங்க, என்ன கட்சி அது? அந்த போர்டை வச்சுருந்தான் சார். அங்கே அந்த போர்டு நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தால் அந்த போர்டு இருக்கும். இப்போ எடுத்துகிற கடைசியாக வந்து போலீஸ் வருதுன்னு தெரிஞ்சோம் எடுத்துட்டானுலாம். இவன் இப்போ கட்சி போர்டு அங்கே வந்து இருந்தது உண்மை. இவன் ஏதோ ஒரு சங்கம் வச்சுருக்கானே, இன்னொன்று என்ன பறையர் சங்கமா, அந்த போர்டும் இருந்தது உண்மை. சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தால் அது இருக்கும். இவன் தான் தலைவரா? இவன் தான் வந்து மக்கள் போராளியா?
இவன் தான் வந்து சமூக நீதிக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வந்து கேள்வி கேட்டு அதற்கு திருமாவளவன் முட்டு கொடுக்கிறார் என்று நான் குற்றஞ்சாட்டுறவனா? பொறுக்கி புறம்போக்கு கட்ட பஞ்சாயத்து ராபரி சீட்டிங் ஃபெலோ சார், லேண்ட் கிராபர். இந்த லேண்ட் கிராபருக்கு, இந்த ராபரிக்கு, இந்த சீட்டிங்க்கு, இந்த பொறுக்கிக்கு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட்டு, சீமான் சப்போர்ட்டு, தமிழிசை சவுந்தரராஜன் சப்போர்ட்டு. நான் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? என்ன உண்மை? என்ன அரசியலாக எதிர்கொள்ளணும்னா விடுதலை சிறுத்தைகளை அரசியலாக எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தால், உங்களுக்கு கொள்கை தெளிவு இருந்தால், எங்கள் தலைவர் எழுப்புகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடுக்கு வந்து உங்களுக்கு வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருந்தால், யோக்கியதை இருந்தால், நீ அரசியலாக எதிர்கொள்ளுங்க, அரசியலாக பதில் சொல்லுங்க. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.